ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஓலா S1 ப்ரோ ஜென் ஒன்னில் மட்டும்தான் இந்த டயரை வந்து 5 6mm அலைங்கி போல்ட்டை வந்து கழட்டினாலே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம எப்படி வந்து இந்த பேக் வீலை கழட்டிட்டு ஃப்ரண்ட் வீலை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் வீல் மீன்ஸ் பேக் வீலை கழட்டி ஃப்ரண்ட்லேயும், ஃப்ரண்ட் வீலை கழட்டி பேக்லேயும். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து 10,000 கிலோமீட்டரு மேலே வந்து ரன் பண்ணியிருக்கோம். 10,500 ரன் பண்ணியிருக்கோம். பேக் டயர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக தேஞ்சு போச்சு. டயர் வியர் இண்டிகேட்டரும் தேஞ்சு போச்சு. டயர் வியர் இண்டிகேட்டர் தேஞ்சு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டயர் மாற்றணும் அப்படின்றது தான் டயர் வியர் இண்டிகேட்டரோட அந்த மெஷர் பண்ணி வச்சுருக்குது. அதுக்காக தான். ஆனால் நம்ம டயர் வியர் இண்டிகேட்டரும் தாண்டி தான் ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பஞ்சர் ஆகிடுச்சு. நம்ம வந்து டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு 10 days முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து டயர் பஞ்சர் ஆனதும் அதுக்காக வந்து நம்ம சொல்யூஷன் ஃபில் பண்ணதையும் பார்த்துருக்கோம். ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன் சொல்லிட்டு. இப்போது டயர் அதிகமாக தேங்கிட்டதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் இருக்கிறது சும்மாவே வராயும். டயர் தேஞ்சிருந்தனால இன்னும் சும்மா சின்ன சின்ன பம்ப்லேயே வராயுது. அதனால் பேக் டயர் கழட்டி ஃப்ரண்ட்லேயும், ஃப்ரண்ட் டயர் கழட்டி பேக்லேயும் நம்ம போட போகிறோம். இப்போது 2 வீலோட அலைங்கி போல்ட்டு 5 நம்பர்ஸ் வந்து நம்ம மிஷினில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டயரை வந்து 2த்தையும் கழட்டினோம். 2 டயரையும் கழட்டு மாட்டும் போது பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் வண்டி வந்து வெயிட்டில் வந்து சாயறதுக்கோ இல்லை கீழே இடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்ருக்கேன். இது வீடியோ பார்த்திங்கன்னா நானே எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்னால் கிளியராக எடுக்க முடியாது. ஒரு கையில் ஒர்க்கு, ஒரு கையில் வீடியோ கேமராவையும் ஷூட் பண்ணுறதுனால. இப்போது பேக் வீலை வந்து இப்போது போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே வச்சாச்சு. நம்ம வந்து லைட்டாக இது மாதிரி தட்டினோம்னாலே, ரொட்டேட் பண்ணி தட்டினாலே வீல் வந்து கழட்டிக்கும். கழட்டி நம்ம பாருங்கள், ஒரே ஒரு பக்கம் தேஞ்சிருக்கு. இதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சர்வீஸ் சென்டரில் சொல்லிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அவங்க பேரிங் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர அந்த பேரிங் வந்து இல்லையா அவங்கக்கிட்ட. ஜென் 2 ஸ்டார்ட் பண்ணதுனால ஜென் 1ஓட ஸ்பேர்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்து எல் மாதிரி கட் ஆகும் அந்த டயரில். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிஎட் டயரில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது மாதிரி எல் வரும்னு கட் ஆகும். ஒரு பக்கம் எல் வந்து பாதிக்கு மேலே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு நான் காட்டுறது லெஃப்ட் சைடில். ஆனால் ரைட் சைடில் பாருங்கள், அந்த எல் அங்கேயே கட் ஆகிடுது. ஏன்னா அது வரைக்கும் டயர் தேஞ்சிச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் தேயுது அந்த டயரு. இதுக்கு தான் சொன்னது வந்து பேரிங் போயிடுச்சு, அந்த பேரிங் எங்கேயும் கிடைக்காதுன்றாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக வேர் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாதி நல்லா இருக்குது. அதுக்காக நம்ம அதை கழட்டி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அது டிஸ்க் பேடு கூட ஓரளவுக்கு இருக்குது. உள்ளே வந்து இது ரெய்னி சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்குங்க. டிஸ்க்லாம் இன்னும் ஸ்க்ராச்சஸ் லைட்டாக விழுந்துருக்கு. இன்னும் வந்து நம்ம வாங்கின அதே பிரேக் பேடு தான் போட்டிகிட்ருக்கோம். நம்ம அதிகமாக ரீஜன் யூஸ் பண்ணுறதுனால பிரேக் பேடு வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகுறதில்ல. இது 2 வீலுமே கழட்டி வச்சாச்சு. ஃப்ரெண்டு வந்தார், அவரை பிடிக்க சொல்லிட்டு வண்டியை 2 வீலுமே கழட்டிட்டேன். இதுதான் ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும் இருக்க வித்தியாசம். லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலு ஃபுல் டிசைனோடு இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக தேஞ்சு போனது, அதுதான் பேக்கில் இருந்த டயரு. இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு டு பேக், பேக் டு ஃப்ரண்ட்டு மாற்ற போகிறோம். இப்போது தேஞ்சு போன டயர் எடுத்துன்னு வந்து ஃப்ரண்ட் வீலில் ஃபஸ்ட்டு மாட்ட போகிறோம். வீலில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த டிஸ்க்கு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக தான் இருக்குது, மண் அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு மட்டும் நான் ஆல்ரெடி ஒன் டைம் மாற்றிட்டேன். ஒரு 6 months பிஃபோர் தான் வந்து மாற்றினேன். உமையா ஆட்டோ ஸ்பேர்னு சொல்லிட்டு அமேசானில் கிடைக்குது. அதில் பர்ச்சேஸ் பண்ணி மாட்டியாச்சு. அது ஒரு 6 monthsலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் வேர் ஆகிடுச்சு. இப்போவும் அது மாத்திர ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போது டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணலான்ட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஹப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த வீலை வந்து அப்படியே உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் போல்ட்டு போடணும். இப்போ டஸ்ட்டெலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கழட்டும் போது லைட்டாக இருக்க டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிடுறோம். இது ரெய்னி சீசன்றதுனால ஃபுல்லாக மட்டு தாங்க இருக்குது, ஒரே சேரு. இப்போது ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் வீலையும் பிடிச்சி மாட்டிகிட்ருக்கேன். இப்போ மாட்டும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த டயரை வந்து வைக்கணும். டயர் ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை, ஒரே கையில் பிடிக்க முடியுது. கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால் கட் பண்ணி போடுறேன். கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு ஒரு போல்ட்டை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா போல்ட்டும் டைட் பண்ணுற வேண்டியதான். நாங்கள் இது கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன், வீடியோ லென்த் அதிகமாக போகுதுன்றதுனால. என்கிட்ட மிஷின் இருக்குன்றதுனால அதில் 6mm அலைக்கு பிட் இருக்குது. அந்த பிட்டை போட்டு ஒரு மீடியமான டைட் வரைக்கும் மிஷினில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹீராட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி டார்க்கு ரேச்சட் ஸ்பேனர் இருக்குது. ரேச்சட் ஸ்பேனரில் 6mm பிட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். இந்த ரேச்சட் ஸ்பேனர் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை.
இல்லாதனால ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்டு கொடுத்தாரு. ரேச்சஸ் ஸ்பேனர் மட்டும் போட்டு டைட் பண்ணிருக்கேன். ரேச்சஸ் ஸ்பேனர் இல்லாதனால தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இல்லை எப்போது வீலை கழட்டி மாட்டிகிட்ருப்பேன். அண்டு பார்த்தீங்கன்னா கழட்டும்போது கொஞ்சம் வீல் டைட்டாக தான் இருந்தது. ஃப்ரண்ட்டு டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் வீலு. இப்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். ஃப்ரெண்டை வந்து கேமரா பிடிக்க சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பேக் வீலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக வீலை பிடிச்சிட்டு அந்த போல்ட் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல்ஸும் அந்த த்ரெட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு தான் போல்ட்டை போடணும். அதனால் நான் ஒரு போல்ட்டை உள்ளே லைட்டாக வச்சுட்டு அந்த த்ரெட்டில் எங்கே கரெக்டாக கேட்ச் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக மற்ற போல்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 mm அலைங்கி தான் அதுக்கு செட் ஆகுது. இந்த எல் மாடலில் போட்டோம்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் போல்டோட ஹெட்டும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நான் இந்த ரேச்சஸ் ஸ்பேனரும் அதுக்கப்புறம் இந்த ட்ரில் மிஷினையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ட்ரில் மிஷின்லேயும் வந்து போல்ட் டைட்னர் மிஷின்லாம் இருக்குது. போல்ட் டைட்னர் மிஷின் இல்லை, நம்மக்கிட்ட சாதா ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்குது. இது மிஷினில் வந்து ஓரளவுக்கு மீடியமான டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் டார்க் வைக்கிறது வந்து நம்ம கையில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி நம்ம மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். மெக்கானிக் ஃபீல்டு மீன்ஸ் நான் என்னோடய ஒர்க்கு பார்த்திங்கன்னா பவர் டூல் சர்வீஸ் சென்டரு. இருந்தாலும் அது எவ்வளோ டைட்டு டார்க் வந்து கையில் வச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு தெரியும். அந்த டைட்டை வந்து நம்ம கையில் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கால் வந்துச்சு எனக்கு. ப்ளூடூத்து வந்து கனெக்ட் இருக்கிறதுனால ஓவர் சவுண்டாக இருக்குது. அதனால் நான் பேசினா வாய்ஸ் ஓவர் வந்து கேட்காது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடம் மட்டும் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளேயில் கட் பண்ணிட்டுருக்கேன். கட் ஆகலை கால். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் ஃபுல்லாகவே டைட் பண்ணிகிட்ருக்கோம். டைட் பண்ணி முடிச்சுட்டு ஓரளவுக்கு டார்க் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் வேணுன்றதை வந்து நம்ம டீ ராட் இருக்குது, டீ ராடும் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேச்சஸ் ஸ்பேனர்லேயே ஒரே டைட்டே பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வீலை கழட்டி மாட்டுறோம் அப்படின்றதுக்காக நம்ம கரெக்டான டார்க் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டுத்தையுமே போட்டு டைட் பண்ணுறேன். ஏன்னா அந்த 6 போல்ட் இல்லை 6 mm அலைங்கி போல்ட்டு 5 நம்பர்ஸ் வந்து ஒரு வீலுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா கூட ரன்னிங்கில் லூஸ் ஆகிட்டு வீல் கழட்டின்னு போய்ட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கரெக்டான டைட் பண்ணணும். இப்போ வண்டி ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்டில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா என்னால் டைட் பண்ணும்போது வீல் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சைட் ஸ்டாண்டில் அந்த வீலுக்கு லோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டைட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டீ ராடில் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட்டுருக்கேன். டீ ராடில் அந்த 5 நம்பரையும் வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேச்சஸ் ஸ்பேனரில் போட்டு நம்ம திரும்ப லைட்டாக அந்த டார்க் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம அந்த கை பவரில் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் கைஸ். இது வந்து அவ்வளோதான். இது டைட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக டார்க் ரேஞ்சு ரேச்சஸ் ஸ்பேனரில் வச்சுட்டு ஃபுல் டைட் பார்த்துட்டு, ஏன்னா 5 அலைங்கி ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வீல் கழட்டி போச்சுன்னா நம்ம ஆக்சிடென்ட் தான் ஆகணும். அதுக்காக சேஃப்டிக்காக நம்ம தான் நம்மளே கழட்டுறதுக்காக பக்காவாக பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோட்டலாகவே வந்து ட்ரிவன் பண்ணியிருக்கிறது 10,628 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து டயர் தேஞ்சு போச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்டி ரைடர்ன்றதுனால சீக்கிரமாக தேஞ்சிச்சு. இந்த வீடியோவுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் போடுறேன், நிறைய வியூஸ் போனாலும் கூட யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10,628 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டயரு பாதி தேஞ்சு போச்சு. இவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்களாம் தேஞ்சிருக்கான்னு எனக்கு தெரில. பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர். அவ்வளோதான். 2 இயர்ஸில் 10,000 கிலோமீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.